ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நம்ம சாகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான இடங்களை பற்றி தான், ரொம்பவும் வினோதமான இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் சாகிறதுக்குள்ளே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற இடம் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது க்ளவுட் வாட்டர்ஃபால். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு மிகப்பெரிய மலை மேலே ஏறி நிற்கிறீங்க, நல்லா குளிர்ந்த காற்றடிக்குது, பக்கத்துலேயே வாட்டர்ஃபால் போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஆனால் இது உண்மையான தண்ணியில் உருவான வாட்டர்ஃபால் கிடையாதுங்க. இதை க்ளவுட் வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மேகமலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்கள் அப்படியே இந்த இடத்துல ஃப்ளோ ஆகி கீழே போகிறத பார்க்குறதுக்கு அப்படியே தண்ணியால் உருவான வாட்டர்ஃபால் மாதிரியே இருக்குமாங்க. இந்த இடம் சைனாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பார்த்த எல்லாருமே இதை ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது, இது உண்மையான க்ளவுட் வாட்டர்ஃபால் தான். ஹெச்டி குவாலிட்டியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல. நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம் லொக்கேஷனாக இருக்கும். இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு ஃபீலை நம்ம அனுபவிப்போமாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமா. இந்த இடத்துல மவுண்ட் வாங்ஷான் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது, அதில் இருந்து தான் இந்த மாதிரி க்ளவுட் வாட்டர்ஃபால் போகுது. இந்த இடத்துக்கு போய் நம்ம நின்னோம் அப்படின்னா ஏதோ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலை அனுபவிப்போமாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டைமண்ட் பீச். இந்த இடம் ஐஸ்லாண்டில் இருக்குது. ஐஸ்லாண்டுன்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நார்த் சைடில் இருக்கிறதுனால இந்த இடத்துல பனிக்கட்டிகள் அதிகமாகவே இருக்கும், பனிமழையும் பொழியும். அதே மாதிரி பீச்சில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ரோசனான லேண்ட்ஸ்கேப் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அது டைமண்ட் மாதிரி ஒவ்வொரு ஐஸ் கட்டிகளும் மின்னுமாங்க. அது மட்டும் இல்லாமல் பகலில் இந்த ஐஸ் கட்டிகள் மேலே சன்லைட் படும்போது அப்படியே பிரகாசமாக ஜொலிக்குமா. இந்த இடத்துல ஒரு எரிமலை இருந்திருக்கு. அந்த எரிமலை வெடித்து சிதறினதுனால அதனுடைய எரிமலை மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிளாக் கலராகவும், அதில் இந்த மாதிரியான பனிக்கட்டிகள் அப்படியே கிறிஸ்டல் மாதிரி டைமண்ட் மாதிரி மின்னுமாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்வெட்டில் நிறைய டைமண்ட்ஸை அப்படியே சதுரி போட்ட மாதிரி நமக்கு டே லைட்டில் தெரியுமாங்க. எந்த ஒரு ஃபில்டருமே இல்லாமல் சூரிய ஒளியில் இந்த டிரான்ஸ்பரண்டான ஐஸ் எல்லாமே அப்படியே ஜொலிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இந்த பீச்சே அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுற மாதிரி இருக்குமா. இந்த இடத்த எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணலை, வெறுமனையாக டார்க்கான சாண்டும் கிறிஸ்டல் ஐஸும் சன்லைட் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வியூவை க்ரியேட் பண்ணுதான். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நாஸ்கல் லைன்ஸ். இந்த இடம் பெருநாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பாலைவனம்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? அங்கே இருக்கக்கூடிய மண் மட்டும்தான், வேறு எதுவுமே ஞாபகம் வராது. ஆனால் இதுவுமே ஒரு டெசர்ட் தான், அதாவது இது ஒரு பாலைவனம் தாங்க. ஆனால் இந்த பாலைவனத்தில் ரொம்பவே வித்தியாசமான பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஷேப் மாதிரியான நிறைய வித்தியாசமான வடிவங்களை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. லைக் மனுஷங்க மாதிரி, அனிமல்ஸ் மாதிரி, இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மிஸ்டீரியாவே இருக்குது. ஆனால் இந்த சிம்பிள்ஸ் அண்ட் இந்த ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் மாதிரியான நிறைய வடிவங்கள் எல்லாமே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வானத்தில் இருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சிம்பிள்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ட்ரோன் மூலமாக கூட இதை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த இடத்துல நடந்து போகும்போது இந்த சிம்பிள்ஸ் எதையுமே நம்மளால் என்னுடைய என்ன டிசைன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துக்கு மேலே ஹெலிகாப்டரில் பறந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அதிகமாக விரும்புவாங்க. இந்த இடத்துல 400 மீட்டர் நீளத்தில் மங்கி மாதிரியான ஒரு டிசைனை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் பேர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைன் கூட இருக்குது. இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த இடம் எவ்வளோ மிஸ்டீரியாவே இருக்குது. இந்த சிம்பிள்ஸை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியலை. இன்னும் சில சிம்பிள்ஸ் எல்லாம் ஜாமெட்ரிக் டிசைனை விட ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். அதனால் இந்த இடத்த ஏலியன்ஸ் தரையிறங்குற ஜோன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையாகவே இது ஏலியன் வந்து இறங்குற இடமா இல்லையா அப்படிங்கிறத நாசா இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா செம்ம வியூவை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், லைன்ஸ் எல்லாமே 2000 வருஷம் பழமையானதாக இருந்தாலும் இந்த இடத்துல ஏகப்பட்ட காற்று, புயல், மழைன்னு சொல்லி அடிக்க தான் செஞ்சுருக்கோம். ஆனாலும் இந்த சிம்பிள்ஸும் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு டிசைனுமே இப்போ வரைக்கும் அழியாமல் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹேவன் பீச். இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் மண் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இந்த மண்ணில் 98% பியூர் சிலிக்கா அடங்கியிருக்கு. அதனால் இதுக்குள்ளே நம்ம காலை நுழைச்சாலே ரொம்பவே கூலாக உணர்வோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் பண்ணுவோமா.
ஈவன் மதியான நேரத்தில் சூரியன் சுட்டெரிச்சாலும் கூட இந்த மண்ணில் நம்ம நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட கால் சுடுற மாதிரியான ஃபீலிங்கே இருக்காது. அந்த அளவுக்கு செம கூலிங்காக இருக்குமாங்க. இந்த பீச் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்ட மாதிரி இருக்குமாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சண்டே ஐலாண்ட், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இந்த சிலிக்கா நிரம்பிய இந்த ஒரு வெள்ளை மணலை இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடலே பல மில்லியன் வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த இடத்துல வச்சுருந்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை வச்சு நாசா அவங்க டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலஸ்கோப்புக்கு லென்சஸை கூட உருவாக்கியிருக்காங்க. இந்த இடம் ஒரு ஃபில்டரும் எடிட்டுமே இல்லாமல் அப்படியே பார்க்குறதுக்கு வாட்டர் கலர் பெயிண்டிங் மாதிரி பார்க்க செம்ம அழகாக இருக்குமாங்க. இயற்கையே இயற்கையாகவே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பீச்சில் எந்த ஒரு ரெசார்ட்டும் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இல்லையாங்க. அப்படியே இது நேச்சுரல் பியூட்டியாக தான் இருக்குது. மனுஷங்களால் இந்த இடத்துக்கு போயிட்டு எந்த ஒரு தீங்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த நாட்டு கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து வச்சுருக்குறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எல் பெனோம் டி குவாரட்டிப். இந்த இடம் கொலம்பியாவில் தாங்க இருக்குது. இந்த இடத்துல நேச்சுரலாகவே உருவான இந்த ராக் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட 10 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் வெயிட்டில் இருக்குமாங்க. இந்த இடத்த முதலாக 1954 டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. நிறைய அட்வென்ச்சரஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைட்டான பாறையில் ஏறுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்ஸு கூட அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 649 படிக்கட்டுகளை நடந்து அங்கே இருக்கக்கூடிய ரொம்பவும் ஸ்ட்ராங்கான காற்றையும் நம்ம அனுபவித்து நடந்து போகிற ஃபீலே ரொம்பவே சூப்பராக இருக்குமா. அதுக்கப்புறம் இது மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய, அதாவது தூரமாக இருக்கக்கூடிய நிறைய ஐலாண்ட், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓடக்கூடிய லேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கலாம். இவ்வளோ பெரிய உயரமான பாறையில் ஏறி நின்று சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குமா. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பக்காரா கார்ஜ் வாட்டர் ஃபால். லெபனானில் தாங்க இது அமைஞ்சிருக்கு. இதை நேச்சுரல் ஒண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபால்ஸ் விழுது இல்லையா, இதில் உருவான ஃபால்ஸ் லைம்ஸ்டோன் கேவில் இருந்து இந்த தண்ணியால் அரிக்கப்பட்டு இந்த மாதிரி குழி உருவாகியிருக்கு. இது கிட்டத்தட்ட 837 அடி வரைக்கும் ஆழத்தில் இருக்குமாங்க. இங்கே கிட்டத்தட்ட 3 லைம்ஸ்டோன் பிரிட்ஜஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வாட்டர் ஃபால் இந்த இடத்துல விழுந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சிங்க் ஹோல் உருவாகி இருக்கு இல்லையா, இதுவுமே பார்க்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்குமா. இந்த சிங்க் ஹோல் உருவானதுக்கான காரணம் கூட பல ஆயிரம் வருஷங்களா இந்த லைம்ஸ்டோன் ராக் எரோஷன் மூலமா இந்த மாதிரி சிங்க் ஹோலை உருவாக்கியிருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ பறவைகள் பற்றின வீடியோவாக போட்டிருந்தேன். அதுக்கு மணிவேல் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளும் பறவையாக பிறந்திருக்கலாம். உண்மைதான், நம்மளும் பறவையாக பிறந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக ஃப்ரீயாக இருந்திருக்கலாம்ல. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.